வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பாஸ் நியூஸ். வேற கீழே போட்டிருப்பாங்க 001 ஐயோ விக்கி இல்லையா சி அப்படின்ட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க. விக்கி ப்ரோ இல்லை, அவர் வந்து இவரோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு மிஷனுக்காக போயிருக்காரு. ஆமா ஆமா, வித் சீக்ஸோட போயிருக்காரு. அவரோட லைஃப் அவரோட இதில் ஃபார்மேட்டில் சொல்லணும்னா அவன் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போறாங்க. ட்ரைனிங் தான் போயிருக்காரு. ஆமா ஆமா, அங்கால வந்து இந்த பைலட்டில் அப்படி சாச்சிட்டு ஓட்டுறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதுக்காக போயிருக்காரு. வந்து அதை வச்சு விவரித்து உங்களுக்கு சொல்லுவார். எஸ் எஸ் ரைட்டு. ஸோ மொத்தம் இன்னைக்கு வந்து ஓப்போ ஃபோன் இந்நேரம் அசையாத மரம் ஒன்று உந்தது கீழே. சரி, எப்படி நீ வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தல? இல்ல சூப்பர் ஃபோன் இது. இதுவும் அல்ட்ரா, அதுவும் அல்ட்ராடா. நல்ல அருமையான ஃபோன் இது. செகண்ட்ஸ் மார்க்கெட்ல 80,000 75,000 60,000 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். சாம்சங் S25 அல்ட்ரா. நான் இதை தான் வாங்கணும்னு சொல்ல வரல, செகண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படியே பர்மா பஜார் சைடுல பேசுற மாதிரியே இருக்குடா. S24 FE கூட கிடைக்கும். பர்மா பஜார்ல அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, அது போதும். நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேல போனுக்கு நம்ம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சாலே நம்ம எல்லாம் விளையிடலாம். நான் இப்போ எனக்குமே சொல்றேன், இது வந்து ஓவர் காஸ்ட் தான். நான் 80K வாங்கினேன், அதுவுமே எனக்கு ஓவர் காஸ்ட் தான். பட் ஆனால் அது நீ பயன்படுத்தலன்னா வேஸ்ட். எனக்கு ஓகே, ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது. ஓகே, நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ எதே நான் வாங்கி சும்மா ட்ராக்கில் வைக்கிறேன், இப்போ எடுத்து யாராவது பார்க்குறப்ப மட்டும் ஃபோன் பெஸ்ட்டு வச்சிடுறேன்னா அது 30,000 வேஸ்ட்டு. 200 MB இருக்குடா, வாங்கிக்க. 2 போட்டு இதில் ஒன்று தானே இருக்கு. அது இது இதில் அவன் 200 MB கொடுத்தாலும் சாம்சங் ப்ராசஸிங் சாம்சங் அதான் இருக்கும். அது இன்னைக்கு மாறாது. எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஒரு 200 MB போதும். 2 இது வேற இருக்குல்ல, சூப்பரா இருக்குமே. பரவாயில்ல, ஷாமி 13 ப்ரோ வச்சிருக்கேன்ல, அதையும் இதையும் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் பவர் பட்டன் இருக்காதுடா, இதில் இருக்கு. ஷாமி 13 ப்ரோவே கூட செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினா 5-6 ஃபோன் வாங்கிடலாங்க. அது வாங்கி 5-6 லைன் வருமே, எல்லா ஃபோன்லையும் வரும். எதுக்கு? சரி, ஷாமி 15 வாங்கிக்கிறேன். ஷாமி 15 வேணா வாங்கலாமா? ஆமா, 60,000 ரூபாய்க்கு செகண்ட்ஸ்ல கிடைக்கும். 60,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 4 2 வாங்கிடலாம். 3 கிட்ட நல்லாவே வாங்கிடலாம், நல்ல குவாலிட்டியோட. நீ சொன்ன அந்த பாட்டு கரெக்டாக பாடலாம். இப்போ அசையாத மரமுன்றா முயந்தது கீழே தான். எனக்கு என்னமோ தெரியல, நிஜமா இந்த வருஷம் வந்து 17 ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், அல்ட்ராவோட எனக்கு 17 தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா மீனிங்ஃபுல்லா இருக்கு, ப்ராப்பரா இருக்குங்க. அது வந்து ஒரு பேலன்ஸ்டா வந்து யாராவது வாங்கணும்ன்ற ஒரு ஆசையோட இருக்கீங்கன்னா 512 GB தாங்க இருக்கு. அவனுக்கு அந்த 2-6 வந்து இன்னும் வரவே வராது, நிக்காது. அவங்களுக்கு தெரியும் நம்ம மார்க்கெட் வந்து அவங்க தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 256 கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க சமாளிச்சிட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பேக் ஃபயர் ஆயிடும். 512 வந்து உங்களுக்கு 77 82 கிடைக்குது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த டிவைஸே நல்லா தான் இருக்கும். கோ ஹெட் அண்ட் என்ஜாய். ஏன்னா யூஸ்ட் மார்க்கெட்லயே வாங்கலாம். ஓகே, விடுங்க. இன்னைக்கு லான்ச் ஆன சூப்பர் ஸ்டார் பத்தி பேசுங்க. அவர் வந்து Oppo X9. ஆமா, சுதர்ஷன் வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த சூப்பர் எதையா சொல்லி அப்புறம் அவர் யாராவது திடீர்னு வந்து நம்மள அட்டாக் பண்ண போறாரு. சும்மா இருக்கு. அவன் ஏன் நம்மள அட்டாக் பண்ண போறான்? சரி, நீங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. நான் இல்ல, நீங்களாம் தான் இன்ஃப்ளூயன்சர். நிறைய இடத்துக்கு இவங்கலாம் போய் மீட் பண்ணிருக்காங்க. லைவ் எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணிருக்கோம், பாத்தீங்களா? அப்போ சொல்லி பாருப்பா. இல்லடா, அன்னைக்கு வந்து அவன் ஒரு டிஃப்ரெண்டான மைண்ட் செட்ல இருந்தனால அவன் டிஃப்ரெண்டா பேசியிருப்பான். நிறைய பேருக்கு அந்த வீடியோ பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ யோசிப்பாங்க எந்த வீடியோவா இருக்கும். நம்ம இதுல தேடலாம் முடியாது. நம்ம இதுல தேடுறது நாங்க போட்ட எங்களாலே தேட முடியல. அதுல போட்ட எங்களாலே தேட முடியல. நாங்களே இன்னைக்கு போடுற வீடியோவே நாங்க என்னன்னு மறந்துடுவோம். அடுத்த நாள் கேட்டுட்டு இருப்போம். பரப்புற கேப்பாரு, சிவா அந்த வீடியோ போட்டியா அப்படின்னு. அதெல்லாம் விடு, இன்னைக்கு போடுற வீடியோ என்னன்னு நாங்க மறந்துடுறது இருக்கட்டும். நீங்க உங்க கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணதும் மறந்து திரும்ப அதே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பல வீடியோல. அது இன்னும் வேதனையா இருக்கும். அது நிறைய வீடியோ இருக்கு, அதனால அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சரி விடுங்க. சரி, ஓகே. அங்க மொத்தம் X9 அல்ட்ரா லான்ச் ஆயிருக்குங்க. 100 வாட் சார்ஜிங், 7050 mAh பேட்டரி. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 2K பேனலோட. ஏன்னா மத்த எல்லாரும் 1.5K பேனல் நோக்கி வராங்க. 2K பேனலோட. ஆமா, நீங்க விலை வந்து இப்போ என்ன 25,000 ரூபா தானே வச்சிருக்கீங்க. 2K கொடுத்துட்டா நம்ம சந்தோஷப்படுறோம். 2,50,000 ரூபா. அப்புறம் என்ன கம்மி தானே தம்பி? நீங்க நல்லா கால்குலேட் பண்ணுங்க தம்பி. ஒரு சோனி ஆல்ஃபா வாங்குறீங்கன்னா அதுலயும் நீங்க வந்து ஃபிளாக்ஷிப் கிரேட் வாங்குறீங்கன்னா 2 லட்ச ரூபா கேமராவோட கிட் லென்ஸோட எல்லாம் சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு 4 லட்ச ரூபா வந்துரும்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த அளவுக்கு ஜூம் போறேன், மேக்ரோ எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா லென்ஸும் சேர்த்து பார்க்கும்போது 4 லட்சம் 4.5 லட்சம் ஆயிடுதுங்க. கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளால வந்திருக்கு. 1.8 lakhsக்கு. அது மட்டும் இல்ல, 7050 mAh பேட்டரி, 100 வாட் சார்ஜிங். அதெல்லாம் சோனி கேமரால இருக்காது. இவன் என்ன X9s ப்ரோவா? அப்போ அதெல்லாம் அது பக்கமே நான் போலப்பா. எனக்கு வந்து இந்த அல்ட்ராவே போதப்பா. ஏதோ படத்துல இருக்கு, மனசே நிறைஞ்சிருச்சுப்பா. Vivo X200 FE
X300 FE. ஏய் இந்த X300 FE ல வேற நிறைய பேர் ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூங்கறாங்க, ஃபோக்கஸ் பஞ்சாயத்துங்கறாங்க, 8 MP கொடுத்து வச்சிருக்கான் வேற அல்ட்ரா வைடு, 80,000 ரூபாய் பிரைஸ்ங்கறான். அப்புறம் பார்த்தா ஆஃப்லைனுக்கு போனா 63,000 ஏதோ ஒன்று ஓகே. பட் என்ன ஆகுதுன்னா அந்த 8 MP நான் நல்லா யோசிச்சு பார்க்குறேன். இவ்வளோ வீடியோஸ் பண்ணுறோம், எல்லா டேட்டாவும் அதுக்கு மறந்துட மாட்டோம். பப்ளிஷ் பண்ண வீடியோ வேணா மறப்போம், என்ன பேசியிருக்கோம் அவ்வளோ மறக்க மாட்டோம். 8 MP பூரா நான் எங்கே தெரியுமா பார்த்தேன், 20,000 to 40,000 ரூபாய்க்குள்ளே அதிகமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம ரியல்மி ட்ரோல் பண்ணோம். ஏன்டா GT7 Proல 8 MP கொடுத்து வச்சிருக்கா, அசிங்கமா இல்லையா உனக்கு, அதுவும் 60,000 ரூபாய்க்குன்னு. இப்போ என்னடான்னு பார்த்தா 8 MP கொடுக்குறியா மனசாட்சி. இவங்களாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ 8 MP சரி ஒருவேளை நீ அல்ட்ரா பிக்சலில் தான் கொடுக்குறியா, ப்ரைஸ் ஹைக்குங்க. அப்புறம் இங்கே பாரு இந்த ப்ரைஸ் ஹைக் பற்றி பேசும்போது தான் ஞாபகம் வருது. இல்லை ஓப்போ விவோ உங்கள் டார்ச்சரை தாங்க முடியலடா. இங்கே ஆன்லைனில் ஒரு ப்ரைஸ் சொல்கிறீங்க, ஆஃப்லைனில் கேட்டால் இதுலேருந்து 40,000 கம்மியாக கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஆன்லைன்லேயே நீ 40,000 ரூபா கம்மியாக சொன்னா எல்லாரும் நிம்மதியாக வாங்கிட்டு போவாங்கல்ல. ஆஃப்லைன் சென்ட்ரிக் தானே நாங்களாம் புஷ் பண்ணுறோம். கரெக்டாக ஆஃப்லைன் சென்ட்ரிக் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆன்லைனில் வாங்கினா 1,60,000. ஆனால் நீ ஆஃப்லைன் விசிட் பண்ணால் 1,30,000 கிடைக்கும்னு சொல்லி தான் எல்லாரும் ப்ரூஃப் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வாட்டர் பாட்டில் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் கூட கொடுப்போம். அப்போ என் கேள்வி அதுதான், நீ வெளியில் நான் போயிட்டு ஆஃப்லைனில் வாங்குறேன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டை ஊக்குவிக்கிறது எனக்கு ஹாப்பி தான், பண்ணிக்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா ஆன்லைனில் வாங்குறவன் வந்து அப்போ ஆஃப்லைனில் போய் வாங்குவானான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் போவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் பெரம்பூரில் ஃபோன் வாங்கலான்னு போயிட்டு அவன் வந்து வாழ்க்கையில் ஃபோனே இனிமேல் வாங்க மாட்டேன்ட்டு ஆன்லைன் பக்கம் போயிட்டான். அவன் இருக்கல்லே கூத்து என்னன்னா, எந்த வீடியோவில் ராகவனா இல்லாட்டி யாரோ நம்ம கூட உட்காந்து பேசினவங்க தான் யாரோ சொன்னாங்களே, ஓ விக்கி அப்படி தானே வாங்க வச்சான், விக்கியே சொன்னான்ல அந்த வீடியோவில். அவன் ஒரு ரேக் திறந்தான், உள்ள 3 லைட் இருந்தது. ஓ ஆமால்ல இது இங்க இருக்கா ப்ரோ, எனக்கு ஓ திஸ் இஸ் தங்க பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு வித்துருக்காரு. அவரு இல்ல அவன் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டா நீ வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய யூட்டானா போட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்கெட்ச், ஃப்ரெண்டுக்கே ஸ்கெட்ச் போட்டு வியாபாரம் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுங்க லைவா. நான் வெளில சைக்கிள் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன், உள்ள போனா தானே பிரச்சனை. நான் வெளில பெரம்பூர்ல நின்றுட்டு இருக்கேன், சுடர் மட்டும் உள்ள போனான். ஓகே ஏகப்பட்ட கூத்து. காலைல ஒன்று சொல்லியிருக்கானுங்க, காலைல சொன்னதெல்லாம் கேட்டு தான் இப்போ பே பண்ண போனாங்க. சாயங்காலம் வேற ஒன்று சொன்னாங்க, பேப்பர் இல்லைன்ட்டு வந்துட்டாங்க அவங்க. அங்கே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக சுற்றி வந்தான். திரும்ப இவனே கால் பண்ணுறான், இந்த கடைக்காரனே கால் பண்ணி, சரி 1000 பண்ணுவோம், 500 ரூபா தள்ளுபடி பண்ணுறேன். நான் காலைல 2000 சொன்னானா, இப்போ திரும்ப கால் பண்ணி 1000 பண்ணலாம். டேய் எப்படிடா பண்ணுறீங்க இது? நீ காலைல ஒரு இடத்துக்கு போற, உனக்கு ஒரு மைண்ட் செட்டோட நீ போயிருப்ப, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு சாயங்காலம் போகிறேன். நம்ம அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தா அப்போ தான் உனக்கு டிமாண்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேற ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு. இதில் வேற வாங்கினா நீ கோப்போவும் கிவோவும் தான் வாங்கணும்னு சொல்லி சண்டை. அதே மாதிரி தானே இருக்கு. ஆன்லைனில் வந்து கார்டு ஆஃபரோட இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு 30 கிலோ ஒரு நல்ல ஃபோன் கிடைக்குதுன்னு வைங்க. நான் 30 கிலோ ரெடி பண்ணிட்டு வருவேன், அந்த கருமை அப்போ தான் பார்த்தா இல்லை இப்போ உங்களுக்கு முடிஞ்சிச்சு, இது 32,000 தான் இருக்குது கார்டு ஆஃபர் போட்டாங்க. நான் இப்போ மறுபடியும் 2,000 ரூபாய்க்கு விளையணும். கடைசியில் பார்த்தா அந்த டீலே இருக்காது. எப்போ போடா நான் வச்சுக்கிறேன், அந்த காசை நானே வச்சுக்கிறேன்ட்டு கடைசியில் ஆகிடும். சரி ப்ரிப்பேர்டாக காசை வச்சுக்கிட்டு தான் அவங்ககிட்ட போகணுன்ற மாதிரி ஒரு நிலமை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்காக நான் இப்போ X9 Ultra வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக காசு சேர்த்து வச்சு வாங்குங்கலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அது செகண்ட்ஸ் மார்க்கெட். இப்போ ஓரளவுக்கு உங்கள் கண்ணை திறந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். எத்தனை பேர் வாங்கலாங்க அதுக்கு? என்னடா வர வர கான்டாக்ட் லென்ஸ்லாம் ஐஆர்லாம் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏஐ வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்களா நிஜமாவே வானே புரியுமா? என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க வர வர. ஐயோ என்னையா எங்கேருந்தையா அதெல்லாம் எடுக்கிறீங்க டேட்டா? வர வர இந்த மாதிரி இன்டர்நெட்ல டேட்டாவை பார்த்தாலே நமக்கு பயமாயிடுது, ஏஐயே கன்ஃபியூஸ் ஆயிடுது. கான்டாக்ட் லென்ஸ்ல வந்து ஐஆர்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிஜமா இருந்தா சந்தோஷம் தான், ஏதோ ஒன்று பண்ணுங்க. அந்த அளவுக்கு நானோ ஸ்கேலிங்குள்ள போயிட்டீங்களான்னு இருக்கு எனக்கு. இங்க பேர் இல்லை அது ஒரிஜினலாக தெரியல. நிறைய இந்த மாதிரி வருது இப்போ. அதுவும் நம்புற அளவுக்கு வந்து தொலை. இது வேற இது வேற இருக்குல்ல, ஸ்டாண்டலோன் இப்போ தான் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குல்ல. ஆமாம் ஏர்டெல்ல ஸ்டாண்டலோன் ரோல் அவுட் ஆகுங்க. ஆனால் சென்னை இருக்கா நினைச்சல ஸ்லோவாக தான். இல்லை ஒவ்வொரு சிட்டியாக உள்ள வரும், மேலேருந்து தான் வருவானுங்க. ஆமாம். ஆனால் என்னத்த சொல்ல, அது கொஞ்சம் கோளாறு தான். எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. iPhone 18 ப்ரோக்கான ஒரு இனிஷியல் லீக்ஸ்லாம் அங்கங்கே 1-2 வந்துட்டு தாங்க இருக்கு. அந்த இது கூட பார்த்துருப்பியா, டைட்டானியம் வரப்போகுதுன்னு திரும்ப திரும்ப போட்டு எல்லாம் டைட்டானியமா இதா அப்படின்னு போட்டி போய்கிட்டு இருக்கு. மேபி மோஸ்ட்லி பேக் டு இது அதே வரும். நிறைய பேர் டைட்டானியம் தான் கேட்குறாங்களாண்டா. ப்ரீமியம்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு, நான் உனக்கு 1.25 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு. இனிமேல் ஆப்பிள் சொல்லுவான் 1.25 லட்ச ரூபாய்க்கு நீ வேற எதுலேயே வாங்கி பாரு என்ன இருக்குன்னு அப்படின்னு. பிளாஸ்டிக் ஃப்ரேம் கூட வந்தாலும் வருங்க. பேக் டு 2015 மாதிரி 30,000 ரூபாய்க்கு LCD ஃபோன் வரப்போகுது. அதெல்லாம் வந்து கனவுல கூட எதிர்பார்க்காதெல்லாம் நடக்க போகுது. சொல்லி ஒன்றும் உருப்படியா இல்லை. அந்த கர்மத்துக்கு பிடிச்சவங்க ரேமை விற்று நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏஐ ஒன்றும் இல்லைன்னுலடா, ஏஐ வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாரும் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க ரிசோர்ஸ் அங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை யூஸ் பண்ணல. அதான் ஜோக். ஆக்சுவல் ஏஐ யாரும் யூஸ் பண்ணல. ஆமாம் எல்லாருமே வேற எதையும் யூஸ் பண்ணல. பொட்டன்ஷியலை வந்து யாரும் யூஸ் பண்ணல, ஒரு வேற எதையோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பரத் ப்ரோ எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு.
இதனோட பயங்கரமான ஒரு இதுவா இருக்கு. ஹானஸ் கிரிக்கெட்ல வரணும் ஒரு ஹேண்டில். கிரிக்கெட் வந்து வில் பிகம் irrelevant sport in next 5 to 7 years. வெஸ்ட் இண்டீஸ்ல ஆல்ரெடி கிரிக்கெட் கம்ப்ளீட்டா காணோம். வெஸ்ட் இண்டீஸ்ல அதை மறந்துட்டாங்க. பாகிஸ்தான் ஸ்ரீலங்காலையும் கிரிக்கெட் வந்து இஸ் அபவுட் டு எண்டு. அங்கேயும் யாரும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இப்போ காட்டல. பங்களாதேஷ் கிரிக்கெட் வந்து ட்ரபிள்ல இருக்கு. இங்கிலீஷ்லயே வந்து முன்ன மாதிரி இல்ல. இங்கிலாண்டே கிரிக்கெட் வந்து டிக்ளைன் ஆயிட்டு தான் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லாம் வந்து நல்ல டீம் தான். பட் நல்ல பிளேயர் எல்லாமே வந்து இந்த டீம்லலாம் இப்போ யாரும் பெருசா இது வந்து ஒரு பேஷன் அண்ட் ப்ரொஃபஷனாக எடுத்து வரமாட்டாங்க. இது வந்து பிஸ்னஸாக மாறிடுச்சுங்க. எல்லா ஸ்போர்ட்டும் பிஸ்னஸ் கான்செப்ட் வருது. ஆனால் கிரிக்கெட் வந்து ரொம்பவே பிஸ்னஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் ஆல்சோ ஃபுட்பால் உங்களுக்கு பிஸ்னஸ். கடைசியில் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் வந்து கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு டைம் இல்லாத மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. 2020 ஃபாஸ்ட்டாக போட முடியுமா ஹைலைட்ஸ் பார்க்குறாங்கல்ல எல்லாரும். ஸோ அப்போ டெஸ்ட் மேட்ச் ஓடிஐ வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 5-7 வருஷத்துல கிரிக்கெட் அதுவே அழிஞ்சிரும். நான் சொல்றேன் ஐபிஎல் வந்து அதுவே வைப் ஆஃப் ஆயிடும். இப்போயே போர் அடிக்குது. இப்போவே வந்து பெருசா டிஆர்பி ரேட்டிங்ஸ்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. வியூவர்ஷிப் வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. சும்மா இன்னும் வந்துட்டு இந்த காரணத்தை சொல்லக்கூடாது. சிஎஸ்கே உள்ள வரல, எம்ஐலாம் வரல, அதனாலதான் அதெல்லாம் இல்லை. அவன் ஆடுற மேட்சை அவனுக்கு பார்க்கறதே இல்லடா. இப்போ அவனால தான்டா வியூவிங் கம்மியா இருக்கு. போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சூரியவம்சி செக்மெண்ட்லாம் இப்போ நல்லா போகும் போல இருக்கு. இவங்க வரதான் டாப்ல இருந்து சொல்லிட்டு சிஎஸ்கே எம்ஐ மேட்சா டொக்குமா இருக்கு. சரி, இது ஆனா இதுக்கு ஒரு எண்டே இல்லாம தான் போயிடும். இன்னொரு உங்க ஃபோன் லான்ச் ஆயிருக்குங்க. இது அத மட்டும் பேசவே மாட்டாரு. HMD Vibe 2. சரி, ஆக்சுவலா 6000 mAh பேட்டரியோட 6.7 இன்ச் டிஸ்ப்ளேயோட 50 MP கேமராவோட உங்களுக்கு ஒரு அற்புதமான இவ்வளோ ஓடுது. வாங்கினா யூசரோட வாழ்க்கை ஓடுமா? என்னங்க பண்றது? இப்போ வர இந்த மாதிரியான ஒரு பிரைஸ் ரேஞ்சில் வர டிவைஸ்லாம் இப்படி தான் இருக்கு. யூனிசாக் T8200 அந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. LCD ஸ்க்ரீன் தான். பார்ப்போம், இந்த ஃபோன் வந்து 10K கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இதோட ப்ரைஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. X9 Ultra வந்து 1,70,000 வருமா? குட். X9S வந்து 79,999. அதே X300 குட். ஸோ இதுதான் கிரேசியாக இருக்கும். அவ்வளோதான், இதெல்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம், X9S என்ன ப்ராசரு? 9500S இல்லை இல்லை இருக்காது. 8500 அந்த மாதிரி இருக்கும். 8500 என்னங்க என்ன என்னென்ன சொல்றீங்க? 8 Gen 5 இல்லையா? இந்த ஃபோனை பற்றி எவ்வளோ? 9500S வித் 12GB RAM. மாசாப்ப குட். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் கொடுத்தொலைய மாட்டேன். இல்லைடா, அது கொடுக்குறா விட்றா. எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுடா இதுலேயும். கிரிக்கெட்டை பற்றி பேசணுமே, அதே மாதிரி தான் இப்போ இது நிலைமையும் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கு, எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. ஒரு 6 months கழிச்சு இதே ஃபோனை செகண்ட்ஸில் நம்ம எங்கேயா பார்க்குறோன்னா அதோட விலை அடிமாட்டில் வந்து கிடக்கும். நம்ம அப்போ வாங்கி அதை ட்ரை பண்ணிக்கலாம். வேணும்னு தான் சொல்கிறேன். நான் அதை வாங்கியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு 6 months கழிச்சு செகண்ட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸ்லேயே கிடைப்பான். ஏன்னா ஐஃபோன் எப்போ வரும்? அக்டோபர்லையா? ஐஃபோன் லான்ச் ஆகும்போது அவங்ககிட்ட இருக்க ஃபோன்லாம் அப்படியே வரும் செகண்ட்ஸ்க்கு. அப்போ இந்த மாதிரி அல்ட்ராஸ்லாம் தான் வெளில வரும். அப்போ அதை வாங்கி ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். வேணும்னா சொல்கிறேன், இல்லையா அதுவும் வேணாம். எதுக்கு தேவையெல்லாம் போய் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு. எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் அதான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்போ தான் சொல்லணும், இதுக்கு ஒரு பவுன் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. தப்பு இல்லை. இந்த ஃபோன் விலையெல்லாம் போய் நாங்கள் அப்போ தான் சொன்னால் அவ்வளோதான். இல்லை, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா தப்பு இல்லை. நான் சொன்னல ஒன்று இதை பேர் பீஸ்ட் ரெட்மி நோட் 10. இல்லை, பழசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் வழியாக ஆடியோ நல்லா இருக்கு. இதை வழி பண்ணி விடுங்கப்பா. முடியல சீரியஸாக, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் எண்டே கிடையாதுன்னு தான் போயிட்டு இருக்கு. நத்திங் ஃபோன் 3 வேறு இப்போ நல்ல டீல் போயிட்டு இருக்குங்க அப்பப்போ. ஆமாங்க, சர்ப்ரைஸாக ஃபோன் 4A ப்ரோவை விட நத்திங் ஃபோன் 3 ஒரு ஜெம். அவனை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா வே பெட்டர். செட்டில்டு உண்மையே சொன்னா எப்படி வேணா ரேங்கிங் போட்டுக்கலாம், அவன் தான் பெட்டர். பின்னாடி கிளிஃப் மேட்ரிக்ஸ் பேனலும் நல்லா யூஸ் பண்ணலாம்டா. இதில் யூஸே பண்ண முடியாது. அது குட்டி குட்டியாக இருக்கும் 4A ப்ரோவில். ஃபோன் 3ல உங்களுக்கு நல்லாவே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் பட்டன் வேறு இருக்கும். ஆமாம், இந்த கர்மத்தில் பட்டனும் கிடையாது. ஃபோன் 3 பெட்டருங்க. 45க்குலாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 512 தான் 45 கார்டு ஆஃபர் மட்டும். கனரா பேங்க் யார்கிட்டே இருந்ததுன்னா கடத்திருக்கேன் அவங்கள 15,000. அருமையாக இருக்கும், வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அது இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு அவன் நல்ல ஃபோன். அப்புறம் ஐஃபோனில் குவாட் கவ் பார்த்தியா? செகண்ட் ஜென் குவாட் கவ் டிஸ்பிளே ஆல்ரெடி டெஸ்டிங்கில் இருக்கு. செகண்ட் ஜென்னா? ஆமாம், அவங்க உள்ள இன்டர்னலாக டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க போல்டா. அது இப்படி இருக்குமா? இங்கே கேமரா காணும், அண்டர் டிஸ்பிளேவா? கான்செப்ட் தானே, அதனால அண்டர் டிஸ்பிளே மாதிரி காட்டுறாங்க. இந்த வருஷம்லாம் வராது இதெல்லாம். இப்பெல்லாம் இந்த வருஷம் வர வாய்ப்பே இல்லை. இவனுங்களா போட்டுக்கிறானுங்க. ஹைட்ரேஷன்லாம் வந்து 2-3 வருஷம் பொறுமையாக தள்ளி தான். அதான் சொல்கிறானுங்களேடா லேட்டஸ்ட் நியூஸில் கூட. ஹிஞ்ச் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லையா இன்னும். அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான். அந்த குவாலிட்டி எல்லாம் மீட் பண்ணலப்போ அப்படிங்கிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு லெவலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அவங்க வந்து அவனுக்கு ரொம்ப மைனராக குட்டி சேஞ்ச் தான் பண்ணுவானுங்க. ஆனால் நல்லாயிருக்கும்.
அதுதான் இந்த டாப் பிராண்ட்ஸ் பண்ண பெரிய மேஜிக். அதே தான் சாம்சங் பண்ணுவான். ஆனால் ஆண்ட்ராய்டில் சாம்சங் இருக்கிறதுனால சாம்சங்கை போட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுவாங்க எல்லாரும். ஆமாம். ஐஃபோன் வந்து மைனர் சேஞ்சஸோட வந்து திரும்ப மார்க்கெட்டில் ரிலேபிளாக சுற்றிக்கிட்டு இருக்கும். சாம்சங்கும் அதே ஃபார்முலாக்குள்ள எதுக்கு உட்காந்து குட்டிக்காரெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்மளும் அதே ஃபார்முலாவில் போன் பார்த்ததுக்கப்புறம் சக்ஸஸ் தான் வந்திருக்கு, உண்மை தான். ஆனால் இந்த இன்டர்நெட் புழுக்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு, ஒன்றுமே மாறல, வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், அவன்லாம் நல்லா கொடிக்கிட்டு தான் பறந்துக்கிட்டு இருக்கான் ஜாலியாக. ஆனால் இருக்கலே ஒஸ்ட் என்னன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன எல்லா ஃபோனுக்கும் இப்போ ப்ரைஸ் உடனே ஏறுது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதை தாண்டி இது பார்க்கும்போது நல்லா இருந்தது இல்லை. ஆனால் ஐக்கூ கூலிங் ஒன்றும் பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியா வருமா தெரியல. இந்தியா வந்து ஐக்கூ 15லேயே வந்து அல்ட்ரா வரும்னு சொல்லி இடையில கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவே காணோம். இல்லை எங்கேருந்து இதுக்கெலாம் வர்றது? சரி, அப்படியே நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்கோர் கார்டு என்னன்னு கீழே கொடுங்க. ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் இன்னைக்கு மேட்ச்சு. இவனுங்க இதுலையாவது ஜெயிச்சு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து பிளே ஆக போகிறானுங்களான்னு சும்மா சொல்லுங்க. சும்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்லை இருக்கா 0.1% இருக்கு. இதில் நல்லா அடித்து ரன் ரேட்டை ஏற்றலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் அங்கே தானே ஜோக்கு. சுதர்சனும் கில்லும் என்ன அடி பிரிச்சிருவாங்க ரெண்டு பேரும். ஆமாம், ஜிடி வந்து ஆல்ரெடி மேலே தான் இருக்காங்க, அவங்க மேலேயே இருந்துக்கிட்டோம். இல்லை, சாய் சுதர்சனும் கில்லும் இறங்கினாங்கனாலே முடிஞ்சது ரெண்டு பேரும். என் மாப்பிள்ள வந்து இந்த சீசனை சாமிக்கு எழுதி வச்சான்ற மாதிரி எல்லா மேட்சையும் நாங்கள் சாமிக்கு எழுதிட்டோம். அப்புறம் என்ன இந்த மேட்ச் ஸ்கோர் கார்டு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் கீழே. மழை பெஞ்சு ஒரு ரன் ஒரு ஸ்கோர் வந்தால் எங்களுக்கு போதுங்க, ஒரு பாயிண்ட் வந்தால் போதும். சும்மா அவுட் ஆகி இன்னும் கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. சரி, கிளிஃப் லைட் வந்து காலப்போக்கில் எல்லாருக்கும் போர் அடிச்சிருச்சான். அது வந்து பயனுள்ளதாகவே ஃபீல் ஆகலையா? என் கேள்வி என்னன்னா, நம்ம டே ஒன்னே அதானே சொன்னோம். அந்த புதுசில் மட்டும் அதில் என்ன பயன் இருந்துச்சு, என்ன அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? இப்போ உட்காந்து அதை எல்லாரும் உருட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நத்திங்லேயே அது இப்போ இல்லைடா. டே ஏன்டா இப்படி சாகடிக்கிறீங்க எங்களை? அதுக்காக தான் நண்பர்களே பிக்சல் 11 சீரீஸில் வருது பிளைங் அப்படின்னு. அது வேற பிக்சல் ஃப்ளோன்னு. இப்போ ஜோக் என்னன்னா, பிக்சல் ஃப்ளோ வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நத்திங் கிட்ட மட்டும் என்ன கேட்டேன், நான் ஆர்ஜிபி லைட் வச்சா என்ன குடிமொழிகிறமான்னு தான் கேட்டேன். ஒயிட் லைட்டே வச்சு ஊட்டிட்டு இருந்தானுங்க. நான் ஆர்ஜிபியில் ஒயிட் வச்சுக்கிறேன், ஏன் இஷ்டம். சின்ன பையன் சார் பாருங்க, பின்னாடி ஒரு டிஸ்பிளே வச்சு கொடுத்துருக்கான் மாசா. அதுவும் கலர் டிஸ்பிளே. ஆமாடா, 30,000 ரூபாயில் அதை பண்ண மாட்டானுங்க. சரி, குட்டி டிஸ்பிளேவாக கொடுத்தியா? அந்த கருமத்தில் பிக்சலாக அதிகமாக கொடுத்தியா? ஃபோரே ப்ரோவில் பிக்சலும் கம்மி, அதில் குட்டி குட்டியா இல்லடா. அதில் அப்படி பண்ணிட்டா என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு வந்து ஃபோன் 3க்கும் ஃபோன் 4A ப்ரோக்கும் வித்தியாசம் காட்ட முடியாம போயிடும். குட். அதுக்கு கிளிப்புக்கே போய் தொலைய வேண்டியதானே. அதையும் பண்ண மாட்டேன் இதையும் பண்ண மாட்டேன்னா என்ன இருக்காது. அப்புறம் சிஎம்எஃப் ஃபோன் 3 ப்ரோவா, அதுக்கான ஒரு சில லீக்ஸ் வந்துட்டு இருந்தது. அதை தான் சொல்கிறாங்களே 7400 தான் இருக்கும். ஜூனில் ஜூலை மாதத்தில் அந்த ஃபோன் வெளியே. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, 7400 நம்ம எதிர்பார்த்தது 7th Gen 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, ஸ்னாப் ட்ராகனா? அவன்லாம் ஸ்னாப் ட்ராகன் பண்ணால் ஜாலியாக இருக்குங்க. அவன் ஒரு ப்ரைஸிங் எப்படியும் அண்டர் 30K வருவான் இப்போ இருக்க மார்க்கெட் வச்சு சொல்கிறேன். 25, 28 அப்படி வந்தால் கூட நல்லா. 25க்கு வந்ததுன்னா நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தா சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ இன்னும் ஸ்டாக் இருக்கு. அது அப்பப்போ 19, 20 அந்த லெவலில் தான் சுற்றுது. ஸோ அதனால அதே ஃபோன் எஸ்ஓசி மட்டும் மாறி பேட்டரி லைட்டாக மாறின மாதிரி வந்ததுன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்பு. ஆமாம், உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் மேபி வந்தால். அதே மாதிரி கிளாஸ் பேக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சிஎம்எஃப் ஃபோன் 3 ப்ரோ பிளாஸ்டிக்கில் தானே ஊட்டிட்டு இருந்தானுங்க, கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். பட் அந்த மாடியூல் மறந்துட்டாங்க பார்த்தீங்களா? அந்த கழட்டி மாட்டுறதா கிராஜுவலாக மறந்துட்டாங்க பார்த்தல. அது தெரியல, லாஜிக்கே இல்லை. ஃபோன் 2 ப்ரோலாம் எப்படின்னா எக்ஸ்ட்ராவாக லென்ஸ் மாட்டே, அதுவே 150 ரூபா தான்டா அமேசானில். அது நான் தனியாக வேறு வாங்கணும், அதுக்கு ஒரு பேக் பிளேட் வாங்கணும். ஒர்க் பண்ணியிருக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்காக. இல்லை, இதெல்லாம் யார் ஐடியா கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. இப்போ ஓப்போவில் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டெண்டர் போட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குதுங்கிறீங்க. நான் சொல்லியே ஒரு குட்டி பிராண்டு அவன் அழகாக இப்படி குட்டி கிளாஸ் வச்சே பண்ணியிருக்கான். அதை நீங்கள் பாராட்ட மாட்டீங்க. ஓப்போவில் நீ அதெல்லாம் மாட்டலனாலும் 10x ஆப்டிக்கல் எடுக்கலாம். அதெல்லாம் ப்ராசிங் பிறகு வந்துடல. நாங்கள் வந்து மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் கில்லரில் நீங்கள் சக மக்களுக்கே நாங்கள் அந்த மாதிரி அடிஷ்னல் லென்ஸ்லாம் மாட்டி அவங்க ஃபோனை வியப்பாக பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்கோம். சகா மக்களுக்குலாம் நீ கொடுக்குறது வந்து ஒரு 10,000 12,000 கொடுத்தானே வாங்குவாங்க. 10,000 12,000 கொடுத்தா கம்பெனியை விழுத்து முடித்து போக வேண்டியதா? இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் 1 ப்ரோ 15K தானே. சிஎம்எஃப் ஃபர்ஸ்ட் 1. ஆமாம், சிஎம்எஃப் ஃபோன் 1 வந்து 15 to 16 வந்துச்சு. இப்போ ஒன்றுலங்க யூனிசா கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு 12,000க்கோ 11,000க்கோ ஃபோனு சிஎம்எஃப் ஃபோன். ஏன் தலைவர் துண்டை போட்டு போடுறதுக்கா? ஸ்னாப் டிராகன் வரைக்கும் இப்போதான் முக்கிய வந்திருக்கான் சிஎம்எஃப். அப்படி இல்லைடா, விற்காதுன்னு கிடையாது. 10,000 12,000க்கு நத்திங் ஓஎஸ்னா சும்மாவா? அதுதாங்க ஹைலைட். சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஃபோன் 3A லைட்லேயே ஆட் வந்துருச்சு. இதில் என்ன ஆட் வரும்? இன்னும் வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க. கால் வந்தால் ஃபர்ஸ்ட் ஆட் வருமா 15 செகண்டுக்கு அப்புறம்? அது ஒன்று தான் இன்னும் மிஸ் ஆகுது. ஆமாங்க, அது ஏன் ஆண்ட்ராய்ட் சைடில் கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, மேசிவாக இருக்கும். நல்லா இருக்கும். ஃபோன் அடிக்ஷன் கம்மியாயிடும். சத்தியமாக கம்மியாயிடும். இப்போவே ஒரு ரீல்ஸுக்கு நடுவுலையும் வருது, அதனால டைவர்ட் ஆகி கொஞ்சம் இப்போ யோசி. இது ஃப்ளிப்பில் ஓப்பன் பண்ணும்போது ஆட் வருமா?
அந்த ஆடை நான் பார்த்து முடிச்ச உடனே தான் ஹோம் ஸ்க்ரீன் கிட்டுவோம். ஐயா மாதவ். ஆனா அந்த அளவுக்குலாம் இவர் பண்ணலங்க. மாதவ் அங்கிள் வந்து நல்லாவே இந்த போனை பண்ணியிருக்காரு. அதாவது ரீபிராண்டிங்கு, அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளோட் வரலாம், அதனால தான் இல்லை, சொந்தமாக யோசிச்சிருந்தா எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. பரவாயில்ல, நம்ம சொன்னதெல்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ண ஆடு மாதவ் இருப்பார், அப்படி 15 செகண்ட் ஓடும், ஆடு ஓடி முடிஞ்ச உடனே ஹோம் ஸ்க்ரீனில் லேண்ட் ஆகும். கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஓப்பன் ஆகும். ஆமாம், உள்ளே போய் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவேன், அனுப்பிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் மறுபடியும் ஒரு ஆடு. அப்படி ஒரு ஆடு தான் இனிமேல் வாழ்க்கை அப்படி ஆயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மெமரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இனிமேல் சீப்பர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லைடா, டைம் எடுக்கும் தான் தோணுது. இல்லை, நிறைய நியூ பிராண்ட்ஸ்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேலில் அதை பண்ண போகிறாங்க. அதனால வந்து ரேம் ப்ரைஸ்லாம் வந்து கடன்னு குறையும். அச்சா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நேற்று வரைக்கும் சும்மா இருந்தேன், இன்னைக்கு என்ன பண்ண ரேம் பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி எனக்கு பயமா இருக்குடா. ஏய், எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன, இது ஃபோனில் உடனே வை, டிமாண்ட் இருக்குல்லங்க. அதான் நான் ஃபோனில் உடனே வை, 2 வருஷம் கழிச்சு ரேம் ஃபெயிலியர் அப்படின்னு வாங்கலாம் அந்த ஸ்லாட் ஆஃப் ஃபோன்ஸ் எல்லாம். ஐயா, எது பண்ணாலும் கொஞ்சம் திருந்த பொறுமையாவே பண்ணுங்க. அமலட்ல எல்லாம் கிளுகிளுன்னு வரவங்க லைனா விழுந்து கிடந்ததோ. ஐயோ, நான் வரல, புது டெக்னாலஜி நானுங்க. அப்புறம் கேட்டா நாங்கள் வந்து மெமரி லேனில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, ஸ்டாக்கிங் எப்படி பண்ணுறோன்னு பாரு அப்படின்னா CPU ரீபாலிங் எல்லாரும் வரவும் போகிறோம் எல்லாம் படுத்தும் அவங்க இழுத்துட்டு கிடக்குறான் ஒருத்தனும். ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து ரேமில் தான் ஃபன் நடக்கும், ஜாலி தான். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி eMMC ஸ்டோரேஜ்லாம் வரும்னு வேறு. அப்படியே நான் ஒரு 7-8 வருஷம் பின்னாடி கூட்டு போகிறாங்கடா. ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்து சொருகிற மாதிரி கொடுங்கடா. 256 KB ஆகுது. அது என்ன பிரச்சனைனா அந்த சைஸ் ஃப்ளாப்பி பெருசாக இருந்தனால ஓகே அதனால முடியல. பட் குட்டி சைஸ் ஃப்ளாப்பி உண்டு தெரியும்ல, பார்த்துருக்கேன். மினி ஃப்ளாப்பிஸ் குட்டி. ஆமாம், பார்த்துருக்கேன். அந்த குட்டி மினி சிடி இருக்குமே, மினி கேபி தானே இருக்கும் சைஸ். எது எம்பி 3.14 MB அதோட அவ்வளோதான் இருக்கும். ஃபைல்ஸ் குட்டி ஃபைல்ஸ் இருக்கும். அது பொறுப்பு. அதுக்கான ரீடரே இப்போ இல்லைல்ல, ஃப்ளாப்பி டிஸ்க் ரீடரா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் 2000 இருக்கும்போது வீட்டில் மாமாலாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கேங்க. நான் இப்போல்லாம் பார்க்கலங்க, அது தூக்கியே போட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறதுங்க? அதுதான் இதுலேயும் ரீடே ஆகாது. நான் 1.44 MBடா. இன்னும் மேலே 512 GB எழுதிருக்கு. அது சும்மா ஸ்டிக்கர் இவனுக்கு போட்டிருக்கானுங்க. 1.44 MB. இது என்னாச்சுன்னா, ஒரு தடவை என் ஃப்ரெண்டுக்கு அலாதின்னு ஒரு கேம் இருக்கு. ஓகே, அந்த கேமே வந்து 4.5 MB தான். அதனால அவனுக்கு அலாதீன் 1, அலாதீன் 2, அலாதீன் 3 3 ஃப்ளாப்பியில காப்பி பண்ணி அனுப்பி விட்டேன். நான் இன்டெல் பென்டியம் 3 பேஸ்ல வச்சிருந்தேன் பிசி. அதனால அதுல எவ்வளவு 10 GB ஹார்ட் டிஸ்க், 32 MB ரேம். 32 MB ஆமா பீக். ஆமா, சோ அதுக்கே நல்லா தான் ரன் ஆயிருக்கும். அதுலயே நான் ரோட் ரேஷ் NFS எல்லாம் போட்டு அப்ப பெரிய விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து என்னாச்சுன்னா, அவன் வந்து பென்டியம் 4 வாங்கினான். வாங்கும்போதே அவன் வந்து ஹை ரேம் வேரியன்ட் போகணும்னு சொல்லிட்டு வாங்கும்போதே 512 MB ரேமு. ஆமா ஆமா, அதனால அவன் இதில் வந்து GPU வேற ஏதோ ஒன்று அப்போ அந்த டைம்ல அது போட்டனால NFSலாம் வந்து இன்னும் செம்மையா இருந்தது. நீட் ஃபார் ஸ்பீட் 5 அதையே இவனுங்க நாங்கள் இன்னும் அடாப்ட் பண்ணாமல் இருக்கோம். ஆனால் 12 GB ரேம் உள்ள வச்சுருக்கோம், 512 GB ரோம் இருக்கு. ஆனால் அந்த கேமே இல்லை வராது. அதில் வர பேசிக் கிராஃபிக்ஸே இல்லை வராது. என்ன லாஜிக்கோ இவனுங்க வச்சிருக்கிறது. என்ன பண்றது? அப்புறம் மோட்டோ G37 மற்றும் G37 பவர்னு 2 ஃபோன் நேற்று லான்ச் ஆச்சு. அதோட விலைகள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். 4GB 64GB பேஸ் வேரியன்ட் வந்து 15,000 14,000. அதான் 1000 ரூபா கம்மி. அப்புறம் G37 பவர் அதோட பேஸ் வந்து 464, அது 15,000. பவர்னா என்ன தெரியுமா? பேட்டரி எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு வெயிட் கம்மியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 37 போகணும். இல்லங்க எனக்கு பேட்டரி முக்கியம் நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய் போட்டு பேட்டரி முக்கியம் இதுக்கே போயிடலாம். 7000 mAh பேட்டரி வருங்க பவர்ல. அது 5400 5200 சிக்னேச்சரோட பேட்டரி. அவ்வளவுதான். சிக்னேச்சரோட பேட்டரி எடுத்து இதுல போட்டிருக்காங்க. 7000 mAh வந்து நார்மல் ட்ரெடிஷனல் பேட்டரிஸ். மோட்டரோலா கிட்ட இப்படி ஃபியூஷன்லயே அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து H70 ஃபியூஷன், அது கூட 7000 mAh தான். அதாங்க நார்மலாக பேட்டரி ட்ரெயில் அடிக்க வச்சுட்டு சிக்னேச்சர் பேட்டரி எடுத்து போட்டால் G37 7000 mAh போட்டால் G பவர். அவ்வளோதான். MediaTek 6400 அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஜாக்லாம் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தான். 3.5mm ஜாக் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருந்ததுடா நிஜமா. ஆனால் LCD தாங்க, அமோலட்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் மோட்டோ வந்து இந்த மாதிரி பட்ஜெட்லேயே அமோலட் கொடுத்தது உண்மை. போலட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ LCDக்கு மூவ் ஆகிட்டாங்க. பட்ஜெட் டைட்டு. இனிமேல் அதான் சொல்லிட்டு இருந்தோம்டா ஆல்ரெடி 20 to 25Kலேயே நீங்கள் வந்து இனிமேல் LCD தான் பார்ப்பீங்க. ஆமாம், 2021 போல் இருக்கும். என்னடா நம்ம கொரோனா டைமுக்கு வந்துட்டோமா? இல்லை, கொரோனா டைம் போய் நல்ல ஃபோன்லாம் வந்துச்சு. கொரோனா டைமில் வந்து பயங்கரமாக தான் வந்துச்சு. அது வேற, அப்போலாம் நல்லா வந்துச்சு.
2016 டைமில் தான் எல்சிடிலாம் ரொம்ப காமனாக இருந்துச்சு. விடுங்க, இதுதான் நிலமை. ரெட்மிலே வந்துச்சு இல்லைங்க, ரெட்மியில் எல்சிடி 90Hz வந்தது. அதுக்கப்புறம்லாம் அவங்களே அவங்களுக்குள்ள வந்துட்டானுங்க ஜாலியாக. இப்போ மறுபடியும் நாங்களே எல்சிடி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். இந்த கருமத்தை தான் சொல்கிறோம். எல்சிடி அவனுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்திருந்தா இப்போ எல்சிடி நல்லா வந்திருக்கும். எல்சிடியில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டை மட்டும் வச்சு மூவ் பண்ணிட்டே வந்தானுங்க. அதில் பெருசாக டிஸ்பிளே டெக்னாலஜியை கொண்டு வராமல் சரி விடு போயிட்டானுங்க. அமலருக்கு இப்போ விலை இல்லைன்னு எல்சிடிக்கு வரானுங்க. அப்போ எப்படி இருக்கு? ஏன் எல்சிடிக்கு வராங்க? டெக்னாலஜி லேட்டஸ்ட்டாக இருந்தால் எல்சிடியும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். கொஞ்சம் பழைய டெக்னாலஜினால இன்னும் வச்சு பேட்ச் ஒர்க் பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் அதிகமாக கொடுத்து உருட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஷாமி இவன் அவன் இல்லையே, பட் ஆனால் உங்களுக்கு ரெட்மி டர்போ 5 இருக்குல்ல, அது வந்து போக்கோ X8 ப்ரோ தான். ரெண்டும் ஒரே ஃபோன் தான். ரெட்மியில் வருது, போக்கோவில் வந்ததை அப்படியே இப்போ ரெட்மியில் வருது. ஒரு காலத்தில் ரெட்மியில் ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் அது போக்கோவாக வந்துட்டு இருந்தது. இப்போ போக்கோ X8 ப்ரோ தான் உங்களுக்கு ரெட்மி டர்போவாக வரப்போகுது. ஏதோ வந்துங்க. ஆனால் ப்ரைஸிங் எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா ப்ரைஸிங் போக்கோவில் பார்த்துட்டே நிறையா பேர் அப்படியே போக்கோ வேறு லெவல்ரா அப்படின்னானுங்க. ஆனால் ரெட்மி எப்படி ப்ரைஸிங் பண்ணுவான்னு தெரியல. ரெட்மி வேறு லெவலில் தான் இருக்கும். எப்படி அதிகமாக தான் பண்ணுவானுங்க. ஆமாம், 50,000. நான் அதுக்கு X8 ப்ரோ மேக்ஸே வாங்கிட்டு போய்ட்டுவானுங்க போக்கோவில். கரெக்டு. ரெட்மி வந்து இப்போ போக்கோவோட ப்ரீமியமில் அதுக்கேற்ற மாதிரி டிசைனில் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி பின்னாடி இப்போ வெள்ளை கலர் பேனல் கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோதான். போக்கோவில் வந்து மஞ்சள் கலரு இல்லை வெள்ளை கலரில் வருது. எப்பயுமே நடக்கிறது தாங்க அதெல்லாம். சரி பார்க்கலாம். விலை எப்படி வருதுங்கிறத வச்சு தாங்க அதை முடிவு பண்ணுவோம். எல்லாமே ரியாலிட்டி தான். எல்லாமே ரியாலிட்டி தான். அப்புறம் விலை ஏறின ஒரு சில டிவைஸ்க்கான லிஸ்ட்டெல்லாம் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 1+15R 13Rலாம் எதுவும் ஏறல. சரி அதெல்லாம் இல்லை. 13R வந்து 40K அப்படின்னு நின்றுட்டுச்சுங்க. ஆனால் 13R 35,000 யாரெல்லாம் வாங்கினீங்களோ அவங்கெல்லாம் வந்து லக்கியஸ்ட் கைங்க. 35,000 வந்துச்சு அக்டோபர் டீல. ஆமாம் ஆமாம், வெறித்தனமான டீல தான். அப்போ 256 ஃபோன் வந்து ப்ரொடக்டிவாக 512 வந்து 39 செம்ம டீலு. இப்போ ஆனால் 40,000 பேஸே. பரவாயில்ல, இப்போ கூட அது நல்ல ஃபோன். ஆமாம்மா, நல்ல ஃபோன் தான், யாரும் இல்லைன்னா. 1+15R வந்து பேஸ் வேரியண்ட்டு 55,000 ஆயிடுச்சு. அப்பா மொத்தம். அடுத்து போக்கோ X8 ப்ரோ பேஸ் வேரியண்ட்டு 826 வந்து 35,000. ஓகே. ஸோ 30 பக்கத்தில் வந்து 32 இருந்தது, 3 ஏறிடுச்சு. ரைட். அடுத்து ரியல்மி 16 ப்ரோ ப்ளஸ் பேஸ் வேரியண்ட் 8/128GB 47,000. ஆல்ரெடி ஆல்ரெடி 45 இருந்ததோ, அதுலேருந்து ஏறிடுச்சா? 47. ஐயோ, அது எவ்வளோக்கு தெரியுமா இருந்தது? 40. இப்போ 40லேருந்து 45, 45 47. 128 போய் 47 கொடுத்து வாங்குறது. இந்த ஐஃபோன் என்னங்க, ஐஃபோன் 15 கருமத்தை பிடிச்சி நம்ம திட்டிகிட்டு இருக்கோம். 128 இப்போ வந்து ஜஸ்டிஃபைபிள் இல்லை, தண்டகர் வந்துடும். இவன் எப்படிங்க இந்த ப்ரைஸ் விற்கிறானுங்க? ஏன்னா அதில் கேமரா நல்லா இருக்குமா. சரி, சந்தோஷம். அப்புறம் ரியல்மி 16 ப்ரோ அது வந்து பேஸ் 826 வந்து உங்களுக்கு 40Kக்கு வந்திருக்கு. அப்புறம் ரியல்மி 16 சொல்ல விரும்பலை. லாவா அக்னி 4 அவன் முதற்கொண்டு விலை ஏற்றிருக்கான் 30,000. லண்டன்லலாம் போய் லான்ச் பண்ணாங்கல்ல, டிக்கெட் காசு போட நம்ம இப்போ அதான் அதனால விலை ஏறி இருக்கு. பட் இப்பயுமே எனக்கு போக்கோ X8 ப்ரோ மேக்ஸ் அதோட விலையை பார்க்கும்போது ஓகேன்னு தான் தோணுது. 45Kக்கு வந்திருக்கு. அதாவது 43 இருந்தது, இப்போ 45. ஆல்ரெடி இது மாறின ரேட்டு தான்டா, திரும்ப போட்டிருக்காங்க. ஆல்ரெடி மாறி இது புதுசு தான். டீல் டைம்ல என்னாச்சுன்னா அதுதான் குறைஞ்சி 38,999 மாறி இருந்தது. ஸோ திரும்பியும் அப்படி வரும். நான் ஏன் போக்கோ X8 ப்ரோ மேக்ஸ் ஓகேன்னு சொல்றேன்னா 12GB RAM 256 உங்களுக்கு கிடைக்கும். அந்த மற்ற எல்லாரும் கொஞ்சம் கோளாறு தாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். ஏன்னா 8GB RAM 128 கொடுத்துட்டு என்னடா லாஜிக் உங்களுக்கு? எப்பா உங்க தைரியத்தை விலை ஏறுது, ஆனா இந்த அளவுக்கு ஏறுது. இப்போ சொன்னா நீ நம்புவ. இதுக்கப்புறம் நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு சொன்னா நீ நம்ப மாட்டேன். வியாபாரம் பண்ண முடியும், நீ வாங்கிக்க. அதெல்லாம் ஆனால் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். அப்புறம் மோட்டோ Edge 70 Pro Plus ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. மோட்டோ கிட்ட வந்து ஒரு ஃபோன் வருது. இது சிக்னேச்சருக்கும் ப்ரோக்கும் நடுவில் இருக்குமா இல்லை சிக்னேச்சருக்கு மேலே இருக்குமான்னு தெரியல. சிக்னேச்சருக்கு மேலாம் இருந்ததுன்னா கடையை சத்தி போக வேண்டியதா, 40,000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மீடியாடெக் 8500 யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 70 ப்ரோன்னு ஒன்று வந்ததுல. ஆமாம், அது 35,000 அதோ இல்லை, அதுவே 40,000. அதனால கேட்குறேன். ஐயோ, Edge 70 Pro என்ன ப்ரைஸு? 40,000 ரூபாய். 40,000. அப்போ அவன் கண்டிப்பாக 48 இல்லை 47 அந்த மாதிரி. சிக்னேச்சர் 55 60. கார்டு ஆஃபர் சில சமயம் 52க்குலாம் வருது. 8,000 ஃபிளாட். அப்போ என்ன ஆகுது, இது வந்து ஒரு 47 அந்த மாதிரி லான்ச் ஆனாதான் கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்து ஓட்ட முடியும், இல்லாட்டி முடியாது. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு வித்தியாசம்னு பார்த்தா இது மட்டும்தான் இருக்கு பாருங்க. 50MP 3.5x டெலிஃபோட்டோ, அது மட்டும்தான். மற்ற எல்லாமே சிமிலர் டு 70 ப்ரோ தான். அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா 70 ப்ரோ வந்து 38, 39னா அப்போ இது வந்து 43 அப்படி வந்ததுன்னா புத்திசாலித்தனம். ஆரம்ப மாடல் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு 3,000 4,000 ரூபா வித்தியாசங்க. எதுக்குன்னு பார்த்தா அந்த டெலிஃபோட்டோ கிடைக்குது அப்படின்னு. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. மோஸ்ட் காமன்லி எல்லாமே ஒன்று தான். ப்ராசராக இருக்கட்டும், ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். சரி, ஓகே, பார்ப்போம் எப்படி இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து இடம் பிடிக்க போகுது. ப்ளஸ் இவங்க வந்து எப்படி ரிலையபிலிட்டியை ஹேண்டில் பண்ண போகிறாங்க.
அதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. முதல்ல இதெல்லாம் வாங்குவீங்களா, நீங்கள்லாம் வாங்குறீங்களா ஃபோன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்கலாம்ல, நமக்கு அஃபிலியேட்ஸ் ஓரளவுக்கு தெரியல எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் இருக்குது அப்படிங்கிறத. நமக்கே தெரியுதுடா, நம்மளே வந்து என்ன சொல்கிறோம், ரிஸ்க் எடுத்து ஏன் வாங்கி டீல் டைமில் ஓரளவுக்கு யாராவது ஐயா உள்ள வராங்க. கீழே டேக் பண்ணுறோம்ல ப்ராடக்ட்ஸு, மளிகை ஜாமான்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் மளிகை ஜாமானே ஆட் பண்ண முடியாது. நாங்களாம் ஆட் பண்ணோன்னா யூடியூப் என்ன சொல்லுவோம்னா, நீ பேசுனதை தான் ஆட் பண்ணணும் அகைன்ஸ்ட் த கண்டிஷன். இப்போ பேசுகிறேன், உளுத்தம்பருப்பு அரிசி 2 கிலோ. பரவாயில்ல, எல்லா வீடியோலையும் முடிகிற நேரத்தில் கொஞ்சம் அரிசி கஞ்சி வச்சு குடிங்க, உடம்புக்கு நல்லது. உளுந்து சேர்த்துக்கோங்க, இந்த ஜாயின்ஸுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு முட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. கேப்பக்கூழ். ஆமா, அப்புறம் தேன் கலந்து சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் இப்போ இந்த ரிலேட்டட்லாம் நாங்கள் டேக் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாவிகளா. ஆனால் இந்த ரூல் இருக்குங்க சீரியஸாக, அதனால தான் நம்மளால எதுவும் டேக் பண்ண முடியல. நாங்கள் தேவைன்னா நாங்கள் கூட தான் லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷ்லாம் பண்ணலாம். ரிலேட்டடாக இல்லைல்ல, நாங்கள் அந்த டாபிக் பற்றி பேசியிருந்தா நம்ம பண்ணலாம், இல்லைன்னா பேச முடியாது. ஓகே ஓகே. ஆனால் காஸ்மெட்டிக்ஸ் அதை பற்றி ஒரு நாள் யோசிச்சு பேசிட்டு இருந்தோம். காஸ்மெட்டிக்ஸ்லாம் தாறுமாறுங்க, கணக்கே கிடையாதுல்ல. மார்க்கெட்டு எப்படி சொல்லலாம், 50 ரூபா லிப்ஸ்டிக்லேருந்து 50,000 ரூபா லிப்ஸ்டிக் வரைக்கும் வித்தியாசமே பார்க்க முடியாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி திருகினா வரப்போகுது, அது அதே க்ரீசி ஃபீலோட தான் இருக்க போகுது. எதில் என்ன கெமிக்கல் இருக்கு, என்ன வந்து இந்த மாதிரி தெரியாமல் இதெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப தப்பு. டேக் பண்ணுறதுக்கு தானே பேசுகிறோம். யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்க யாரும் பார்க்கறது இல்லைன்னு தானே பேசிட்டு இருக்கோம். அதோட குவாலிட்டி தெரியுமா, இட்ஸ் வில் சஸ்டைன் ஃபார் 24 hours. அதனால தான் அது 50K. 24 வருஷம் என் காதில் எப்படி உளறதா இருந்தது தெரியுமா? 24 வருஷம் அவள் நேரம் இருந்துச்சுன்னா வியாபாரமே பண்ண முடியாது. இல்லடா, லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாமே இருந்தாலும் ஆமா, யூஸ் பண்ணது உரமா வச்சாலும் 24 வருஷம் கூட இருக்கும். அப்படி எக்ஸ்பைரி டேட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து லிப்பில் பட்டாலும் வந்து லிப்புக்கு டேஞ்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ஏற தான் குவாலிட்டி ஏறும். நீங்கள் ஃபோன்ஸுக்குலாம் ப்ரைஸ் ஏற தான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் காஸ்மெட்டிக்ஸ். ஃபோனில் என்னென்ன மாறுது அப்படின்னு பார்த்தா, ப்ராசர் மாறும், கேமரா மாறும், டிஸ்பிளே மாறும், ஃப்ரேம் மாறும், ஓவரால் மாறும். சீரமில் வந்து பேக்கேஜிங் மாறும், அதில் எதிர்க்க கண்டென்ட் மாறும், பிராண்டிங் மாறும், அமுக்கும் போது ஸ்ப்ரே மாறும். அதுக்கு தான் அந்த 70,000 80,000 எக்ஸ்ட்ரா. ஆமாம், உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்குல்ல, கொடுக்குறோம்ல. எங்கள் அஸ்வத் ப்ரோ வந்திருக்கணும், சீரமில் நேரத்துக்கு விட்டு குவாலிட்டி எடுத்துகிட்டு போயிரு. அதனால நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி பேசுகிறீங்க. அதனால தான் துபாயில் இருக்கோம். ஆமாங்க, எங்கள் துபாயில் போய் சென்ட் ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. வரும் இந்தியாவில் அந்த சென்ட்லாம் லான்ச் பண்ணுவார், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அஸ்வத் ஆமன் சென்ட். ஆமாம், எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். ரைட் மக்களை, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கு விடைபெற்றுள்ள சிவரணி சரிக்கே பார்க்கலாம். பாய் பாய். விக்கி ப்ரோ என்னன்னு சொல்லுங்க. அவன் எதுவும் சொல்ல மாட்டான்டா, வாடா.